அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற அரசு உறுதிமொழி எண் 2012-13 ஆண்டுகளில் நிலுவையில் இருந்து வந்தது. இந்த மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டதா, மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டு இங்கு அந்த பணி நடைபெற்று வருகிறதா என்பதை நேரடியாக கள ஆய்வு செய்து அந்த உறுதிமொழியை ஆய்வு செய்வதுதான் இந்த அரசு உறுதிமொழி குழுவினுடைய வேலை. அந்த அடிப்படையில் இங்கு 300 கோடி ரூபாயில் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டு தற்போது ஆண்டொன்றுக்கு சராசரி 100 மாணவர்கள் இங்கு பயின்று வருகிறார்கள். குழு ஆய்வில் அதை உறுதி செய்திருக்கிறது. மேலும் அதற்கு பிறகு கூடுதலாக இங்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகளை குறித்து உறுதிமொழி, குறிப்பாக 2022 ஆண்டு இங்கு ஒரு கேத்தலர் கருவி பொருத்தப்பட வேண்டும் என்கிற உறுதிமொழி சுமார் 4 கோடி மதிப்பீட்டில் பொருத்தப்பட வேண்டும். அது பொருத்தப்பட்டிருக்கிறதா என்பதை குழு ஆய்வு செய்தது. தற்போது நம்முடைய மருத்துவ சேவைக் கழகத்தின் சார்பாக கொள்முதல் செய்யப்பட்டு தற்போது அதற்கென்று நிபுணத்துவ பொறியாளர்களால் அது நிறுவப்பட வேண்டும். அவர்களால் 1 மாத காலத்திற்குள் அது இங்கு நிறுவப்பட்டு மக்களுடைய இருதய சிகிச்சைக்கு இலகுவாக சிகிச்சை அளிக்கின்ற வகையில் அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது என்பதை கல்லூரியின் முதல்வர் அவர்கள் குழு முன் ஆஜராகி தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோன்று இங்கு பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு நலப்பிரிவில் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கான உறுதிமொழி 12 கோடி ரூபாய் செலவில் 4/1/2003 அது ஒதுக்கீடு செய்யப்பட்டு 5 தளங்கள் கட்டுமான பணிகள் முடிவெற்று 8/9/2024 முதல் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்து அந்த உறுதிமொழியும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு ஒரு கூடுதல் அவசர சிகிச்சை பிரிவு கட்டடம் சுமார் 20 கோடி ரூபாயில் கட்டப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு, அது இன்றைக்கு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த கட்டடம் நடைபெற்று வருகின்ற தளத்தில் முதல் தளத்தில் அறுவை சிகிச்சை அரங்கம் 4 ஆபரேஷன் தியேட்டருடனும் நோயாளிகள் தயார்படுத்துதல் அறை, நோயாளிகளை குணப்படுத்தும் அறை, 1 ஸ்டாப் சென்டர் மற்றும் சிகிச்சை அரங்கம் 4 ஆபரேஷன் தியேட்டருடனும் நோயாளிகள் தயார்படுத்துதல் அறை, நோயாளிகளை குணப்படுத்தும் அறை, 1 ஸ்டாப் சென்டர் மற்றும் ஆய்வு செய்வதற்கு மாறாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மீதும் மாவட்டத்தினுடைய திட்ட அலுவலர் மீதும் நம்பிக்கை வைத்து அவர்கள் நாங்கள் உடைத்த அந்த பகுதியை சோதனைக்கு எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி அதனுடைய தரத்தை குழுவுக்கு அறிக்கையாக அனுப்பி வைக்குமாறு குழு உத்தரவிட்டிருக்கிறது. அந்த அறிக்கை வரப்பெற்றதன் அடிப்படையில் அது தரமாக கட்டப்பட்டிருக்கிறதா, அந்த கலவை முறையாக கலக்கப்பட்டிருக்கிறதா, குறிப்பாக ஒப்பந்ததாரர்கள் அரசினுடைய விதிப்பிரகாரம் அதிகாரிகள் அந்த கலவையை கலந்து அந்த பணியை செய்கின்ற போது இந்த மருத்துவக் கல்லூரி முழுவதுமே வட இந்தியர்களை கொண்டு பணியாளர்கள் கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இவர்கள் தமிழ்ல நம்பூர் 16 சொல்றதோ மேஸ்திரி சொல்றதோ சூப்பரை சொல்றதே தெரியாது. கொஞ்சம் ஏமாந்து அவன் இஷ்டத்துக்கு ஒரு கலையை போட்டு கட்டிட்டு போயிடுவான். பல இடங்களில் தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி வாரிய வீடுகள் அப்படிதான் கட்டப்பட்டதை குழு கண்டுபிடித்தது. குறிப்பாக நாகப்பட்டினத்தில், திருவாரூர்ல பேருந்து நிலையங்கள்லாம் கூட நாங்க அதை சில சரி செய்ய சொல்லி உத்தரவிட்டோம், சரி செஞ்சாங்க. அந்த மாதிரி அந்த தொழிலாளர்கள் முறையாக கலவையில் ஏதாவது குறை செய்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் நம்முடைய டிஆர்டி திட்ட அலுவலர் இயக்கத்தினுடைய பொறியியல் துறையினுடைய ஆய்வு அறிக்கைக்கின் பிறகு அதை குறித்து பரிசீலனை செய்ய இருக்கிறோம். ஒருவேளை அதில் குழுவுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் துறையின் முதன்மை செயலாளர் தலைமை பொறியாளர்களை அழைத்து உரிய அறிவுரைகளை வழங்கி இனி வருங்காலங்களில் இதுபோன்ற ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்ற மருத்துவக் கல்லூரியை கட்டுகின்ற போது சம்பந்தப்பட்ட அந்த பொதுப்பணித்துறை கட்டட பிரிவிற்கான இஇ அல்லது எஸ்டிஓ அது குறைந்தபட்சம் ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியராவது இருந்துதான் இதுபோன்ற அரசினுடைய டெண்டர் கண்டிஷன் பிரகாரம் அந்த பணிகள் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் இனி வரும் காலங்களில் என்று துறைக்கு குழு உத்தரவிடுகிறது. இதோடு இந்த ஆய்வு பயணம் இங்கு நிறைவு பெறுகிறது. நன்றி சார். தரம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் இந்த ஆங்கியோ மிஷின்ஸ்லாம் இல்லாம இருக்கு. பெருநகரங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல். அதான் கேத்தலாக். இது கேத்தலாக் இப்ப நவீன டெக்னாலஜி இந்த ஹார்ட்டுக்கு இது வந்துட்டாக்க உங்களுக்கு ஈஸியா நூற்றுக்கணக்கான இருதய நோய் இப்படி வர்றவங்களை நம்ம செக் பண்ணி அவங்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கிறதுக்கான இன்னைக்கு உலகளாவே நவீன சிகிச்சை முறை இந்த கேத்தலாக் தான். இது இப்ப நிறுவ போறாங்க, கொள்முதல் பண்ணிட்டாங்க. 1 மாசத்துக்குள்ள நிறுவி மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு டீன் அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு. குழுவும் அதை விரைவா சம்பந்தப்பட்ட மருத்துவ சேவை கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குநருக்கு அறிவுறுத்தி விரைவில் இதை நிறுவுவதற்கு குழு அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. அதான் இப்ப டிஎம்இக்கு கருத்துரை முதல்வர் அனுப்பியிருக்கிறாரு. குழு அந்த கருத்துரை படிச்சு இப்ப நாங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம். அடுத்த கூட்டம் எங்களுக்கு கூடுதல் தலைமைச் செயலாளர் சுகாதாரத்துறையின் அவர் ஆஜராகின்ற போது
டிஎம்இ, டிஎம்எஸ், டிபிஹெச் எல்லாம் ஒவ்வொரு கூட்டத்தில் ஆஜராவாங்க. அப்ப முன்னுரிமை அடிப்படையில் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து தலைக்காயத்திற்கும் அதே மாதிரி நரம்பியல் மருத்துவத்துக்கும் அவசியம் இருக்கணும். அது ஒரு கட்டாய மஸ்ட். கண்டிப்பாக அது வந்து முன்னுரிமை அடிப்படையில் இப்பதான் நம்ம அமைச்சர் வந்து நிறைய மருத்துவர்கள், செவிலியர்களை நியமனம் செய்து கொஞ்சம் கொஞ்சம் இப்ப கூட நாங்க அந்த அவசர சிகிச்சை பிரிவு ஆய்வு செய்யும் போது 2 days பிஃபோரா ஒரு பிஜி டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு இங்க நிரந்தரமாக பணி அமர்த்தப்பட்டிருக்காங்க பல டாக்டர்கள். ஆக இங்க வந்து எனக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்முடைய டீல் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இங்க ஓரளவுக்கு அனைத்து துறை அதிகாரிகளும் அனைத்து துறை வல்லுநர்களுமே கூட இங்க வந்து பெரிய அளவுல வேகன்சி இல்லாம நிரப்பப்பட்டிருக்கு. அவருடைய தேவைகள் முழுவதும் அரசு பூர்த்தி செய்திருக்குது. இது ரெண்டு நீங்க சொன்ன மாதிரி நீண்ட நாள் பிரச்சனையா இருக்கு. இது ரெண்டும் மிக மிக முக்கியமான ஒரு மருத்துவர்கள். அதனால கண்டிப்பா அரசுக்கு, அமைச்சர் கவனத்திற்கும், துறை செயலாளர் கவனத்திற்கும், துறை தலைவர் கவனத்துக்கு கொண்டு போய் நாங்க இதை உடனடியாக நிரப்புவதற்கு குழு அரசுக்கு உரிய பரிந்துரைகளையும் வழிகாட்டுகளையும் வழங்கும்.